ஹலோ ஒன் ஐம் நவீன் வெல்கம் டு ராஜ். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிட்லர் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ லீட் ரோலாக நம்மளோட விஜய் ஆண்டனி ஸோ அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் கூட சேர்ந்து நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் அவரும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தனா ஓட டைரக்ஷனில் விவேக் மெர்வின் மியூசிக்கலில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஆனஸ்டாக சொல்லணும்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ நான் ரேண்டமாக தான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ விஜய் ஆண்டனி படம்னாலே எனக்கு ஒரு ஹைப் இருக்குங்க. பிகாஸ் அவர் படம் வந்துட்டு நான்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க. நான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியாது. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு. என்னோட அவரோட ஃபேவரட் மூவினாலே எனக்கு நான் தான் பிடிக்கும். சரியா, மியூசிக் சொல்லவே தேவையில்ல, அவர் அடிச்சு கலப்புவார். ஸோ மூவின்னு வந்துட்டு ஒரு ஆக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தில் தெரிஞ்சிருச்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் பெர்ஃபார்மர்னு. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயன்னா வந்துட்டு. ஆனால் வந்துட்டு அவர் மியூசிக் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, அவர் ஃபேன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்துட்டு இப்போ அவர் ஆக்டிங்ல எடிட்டிங்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மியூசிக் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. பட் வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த படத்தில் வந்துட்டு அவர் மியூசிக் பண்ணுவேன், அவரோட படத்துக்கே மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வந்துட்டு ஹிட்லரோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு 2.5 நிமிஷங்க. சரிங்களா, ஓகே எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. இந்த உலகத்துல உண்மையான பவருங்கிறது பணமோ அதிகாரமோ இல்லை. ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். ஒருத்தனுக்கு பின்னாடி 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா அவன் தலைவன். துப்பாக்கி வச்ச ஒருத்த 3 பேரை சுட்டு கொண்டிருக்கான். எனக்கு அவன் வேணும். எங்க அம்மா மேல சத்தியமா உன்னை யாரும் ரெடி. போடா உன் மூஞ்சியும் முகர கட்டையும். ஏய் கல்லஞ்சுக்காரி, ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்டேட் காசு அது கொடுக்கணும்ல? கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க. ஓயா வைன் வாங்கி தரியா இல்லையா? அடிக்கடி குடிப்பீங்களோ? செம்மையாங்க இருக்காருங்க. எப்பவாச்சும் தான். அடியாலாம் கூட்டிட்டு வந்தா பயந்துருவாங்களா? என்னை பார்த்தா அடியால் மாதிரியா தெரியுது? இல்லையே, அஜித் மாதிரி தெரியும். எனக்கு எவன் செத்தாலும் எப்படி செத்தாலும் கவலை இல்லை, பணம் தான் மேட்ரு. வர தேர்தல்ல கட்சி ஜெயிச்சிடும், நீ ஜெயிக்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுறேன், அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி, எத்தனை தலை உண்டாலும் சரி. சார், ஒருவேளை நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்றோமோ? ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆளை ஃபாலோ பண்றோம். மக்களுக்கு நாம செஞ்ச தப்பு ஞாபகம் எடுத்துட்டா ஓகே, 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம்? ஓகே, செப்டம்பர் 27. ஓகே எஸ், ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஓகே, ஹிட்லருக்கு பேர் வச்ச மாதிரியே கரெக்டாக இருக்குங்க. பேருக்கு தகுந்தாப்புல படமும் வந்துட்டு செம்ம த்ரில்லராக இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் அ பாலிட்டிக் ஜானர்னு நினைக்கிறேன், பாலிட்டிக் த்ரில்லர். ஸோ விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்லி ஆகணும். மனசு அப்படியே செம்மையாங்க இருக்காரு. வயசு ஏறிக்கிட்டே போகுது, பட் லுக்கு அப்படியே தாங்க இருக்கு. விக்குன்னு நினைக்கிறேன், பட் அந்த விக்கு ஹேர் ஸ்டைல் செம்மையா அவருக்கு செம்மையை சூட்டாக இருக்கு. செம்மையா இருக்கு, நல்லா இருக்காருங்க. சரிங்க, ஜிவிஎம் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸை தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அவருக்கு அந்த மனுஷனுக்கு அதாங்க, அந்த கேரக்டர் தாங்க சூட் ஆகும். சரிங்களா, சூப்பராக இருக்கு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லைங்க, தாறுமாறாக இருக்கும். ஸோ படம் ஸ்க்ரீன் பிளே எப்படி வரப்போகுது,
மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. எப்படி கொண்டு போகிறாங்க அதாங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ பாப்போமே. விஜய் ஆண்டனி படம்னாலே ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்குங்க. அவர் என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நானா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு பிச்சைக்காரனாக இருக்கட்டும், அது ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப மனசார பிடிச்ச ஒரு படங்க பிச்சைக்காரன். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு கான்செப்ட் அந்த பிச்சைக்காரன் படம். ஸோ எந்த மாதிரி அவர் படம் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கான்னு சத்தியமாக. அப்புறம் சைத்தான், யமன், ஸோ இந்த மாதிரி அவரோட படம் பேரே வேற லெவலில் இருக்குங்க. டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி கதையும் வந்துட்டு டிஃப்ரெண்டான இருக்குங்க. த்ரில்லராக இருக்கும். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி தூக்கி கொடுக்குங்க. ஸோ அதுதான் என்னோட ஹைப்பாக இருக்கு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, ஒரு ஆக்டராக நம்ம எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம், அதுதான் எனக்கு செம்ம ஹைப்பாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி வெயிட் பண்ணுறீங்களோ ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹிட்லரோட ட்ரெய்லர் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் சைனிங் ஆஃப் யூ, ஐம் நவீன். See you next video. Take care. Bye.